ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். எங்கேயும் கிளம்பலங்க, தெப்பம் பார்க்க தான் போகிறோம். டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு 9:30 போல் கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே 3 o'clock வரைக்கும் தெப்பம் ஜேன்னு மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிளம்பிட்டோம். டிரைவர் வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கையில் சின்ன ஆக்சிடெண்ட் அப்படின்றதுனால நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் கிளம்பிட்டோம். தம்பி வந்து கொழுந்தனார் கூட போயிட்டான் முன்னாடியே. நாங்கள் போகும்போதே 10:15 ஆகிடுச்சி. அப்பயும் கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதனால தாங்க கொஞ்சம் லேட்டாக வருது. முன்னாடியே போனோம்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. கூட்டத்துள்ளே போனால் தானே அது திருவிழா. கூட்டத்தெல்லாம் தள்ளி கிள்ளி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம்ல. ஃபஸ்ட்டு போயிட்டு கமலாலயம் அந்த குளத்துக்கிட்ட இடம் போட்டுட்டோம். ஏன்னா தெப்பம் சுற்றி வரும்போது கிட்ட நின்று அங்கே பார்க்கலான்னு. இது வந்து நடுவில் இருக்கிறது குளத்துக்கு நடுவில். அங்கே வந்து பிரதோஷலிங்கம் இருக்குங்க. அங்கே வந்து பிரதோஷத்துக்கு மட்டும்தான் நம்ம போய் அர்ச்சனை பண்ண முடியும். அங்கே எப்படின்னா போட் இருக்கும். அந்த போட்டில் பிரதோஷத்து அன்னைக்கு மட்டும்தான் அங்கே அலௌடு. அப்போ போயிட்டு அது சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நான் போகும்போது ஒரு தடவை கூட வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளே அலௌடான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். உள்ளே இங்கேருந்து பார்க்க ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே நிறைய செடி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 2 times போயிருக்கேன். அப்படியே திருவிழான்னு வந்துட்டாலே கடையை சுற்றாமல் இருப்போமா. பாப்பா பாருங்கள், போய் பார்த்ததும் ஒன்று எடுத்துட்டா. இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து என்னன்னு தெரியல, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சின்ன குழந்த மாதிரி ஆயிட்டாங்க. பாப்பாவோட சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் சார் பலாப்பழத்தை விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை வாங்கிடுவாங்க. அப்படியே எல்லா கடையும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். இனியா வேலை நடக்க முடியலங்க. என் ஹஸ்பண்டாலையும் தூக்க முடியாது. எல்லா வேலையும் என் தலையில் விழுந்த மாதிரி. டிரைவர் வேலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அப்பா வேலையும் நான் பார்க்குறேன். பாப்பாவையும் தூக்கிட்டு சுற்றினேன். ஃபர்ஸ்ட்டு கடைக்கு கிளம்பும்போது என் மைண்டில் செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். பாப்பா கேட்குறாலோ இல்லையோ, நான் தாங்க பாப்பாவுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனால் எதுவும் வாங்கக்கூடாது மகேஸ்வரி அப்படின்னு மைண்டில் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால் அப்படி இருக்க முடியல. ஆன்லைன் என்னங்க ஆன்லைனு. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸு விதவிதமாக. ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்லுவாங்கள்ல, மதுரை மல்லி விற்பாங்களே, மல்லி மல்லி மல்லின்னு. அந்த மாதிரி நம்ம பாப்பா எதுவும் கேட்காம வந்தால் கூட அங்கே விற்கிறவங்கள பாருங்களேன். பாப்பா கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அவளை இன்னும் ரொம்ப, அவள் ஏற்கனவே கேட்டு அழுதுகிட்டு தான் வந்துட்டு இருந்தா. நான் தான் தூக்கிட்டு அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறப்ப வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வரேன். இதுதாங்க இந்த ஷெட்டு போட்டிருக்காங்களே, இங்கே தான் வந்து தெப்பத்துக்கு வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இந்த கவுண்டர் வழியாக தான் போகணும். இது மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கும். நமக்கு இங்கேருந்து தெரியல. பகல்லனா நல்லா தெரியும். இப்போ லைட் வெளிச்சமே நமக்கு கிளார் அடிக்குது. இதில் வந்து இங்கே டிக்கெட் வாங்கிட்டு லைனில் நிற்கணும். இதுதான் வந்து மேற்கு வாசல். இப்போ இந்த டைம் வந்து தெப்பந்தான் ஹீரோன்ற மாதிரி யாரும் வந்து கோயிலில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இங்கே பாருங்கள், நான் சொன்னல ஆன்லைனில் கூட நம்மளாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பர்ஸை தட்டி காமிச்சிக்கிட்டே வராங்க, வாங்கிடக்கூடாது அப்படின்னு. சரின்னு பாப்பாக்காக மட்டும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே தெப்பம் எப்படா வரும். ஆனால் ரொம்ப லேட் ஆகுங்க இங்கே. அதுதான் ஒரு பிரச்சனை. தெப்பம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். க்ராக்கரிஸ் எல்லாமே இருக்கும். இல்லாத ஐட்டமே கிடையாது. மேடமை ரொம்ப சமாளிக்க முடியல. சரி ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு மேடம்க்கு ஒரு கண்ணாடியும் அந்த லைட் இதுவும் வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ தான் வந்து அவள் என்ன வீடியோ எடுக்க விட்றான்னு சொல்லிவிட்டு மேடம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் அதை வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் ஜூஸ் கடையை பார்த்துட்டாங்க. சரின்னு அங்கே போயிட்டு இது தாங்க மெயின் கண்டென்ட் ஆஃப் த ஸ்டோரிங்கிற மாதிரி இவங்க தான் வந்து ஹீரோவே வந்துட்டாங்க பாருங்கள். உள்ளே வந்து எவ்வளோ அழகான லைட் செட்டப்போட தியாகராஜர் வந்து உள்ளே ரொம்ப இதை பார்க்கும்போது நமக்கு மெய்சில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட இருக்கும். எனக்கு வந்து இந்த அனுபவம்லாம் இங்கே என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து தாங்க கிடச்சிருக்கு. நான் இது மாதிரி வந்து பாண்டிச்சேரி அங்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 17 years ஆகுது. நான் பார்க்குற 5th தெப்பம் இது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அங்கே கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ள போகலான்னு பார்த்தோம். ஆனால் ரஷ் இங்கே நான் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இன்னொன்று தெப்ப எப்போதும் லைட்டாக தூரும். இந்த டைம் செம்ம மழை வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படின்னு தெப்பத்துலையும் ஏற விட மாட்டாங்க. ஏன்னா பாப்பா வச்சுக்க முடியாது, நான் ஒரே ஆளாக தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அரை மனசோட என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு. அப்புறம் எங்களுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவை ரொம்ப நேரம் நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வேண்டான்னு விட்டுட்டாங்க. சரின்னு அப்படியே அங்கேருந்து பைனாப்பிள். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்கிறதா பெரிய பிள்ளைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலங்க.
பலாப்பழம், மாங்காய், அன்னாசி பழம், இதெல்லாம் பார்த்தா சோளம், இதெல்லாம் பார்த்தா மனுஷன் விடவே மாட்டாப்புல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.